பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வாரம் பாரு இல்லனா கம்ருதீன் கண்டிப்பா வெளியே போவாங்கன்னு உச்சக்கட்ட எதிர்பார்ப்புல இருந்த ஆடியன்ஸ் கண்ணில் மண்ணு தூவிட்டு அலைக்க எஸ்கேப் ஆயிட்டாங்க பாரு. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடுற ஆட்டம் இருக்கு சொல்ல முடியல. காதலிக்கிறோங்கிற பேர்ல மயக்க கழட்டி வச்சு ரகசியமா பேசுறது, கேமரா இல்லாத ரூமுக்குள்ள போயிட்டு வர்றது, தனியா சுத்துறது, இப்படி பிக் பாஸ் வீட்டை வேற மாதிரி மாத்திட்டாங்கன்னு இணையவாசிகள் கழிவு ஊத்தும் அளவுக்கு செஞ்சுட்டாங்க. சோ இவங்களோட இந்த சேட்டைகளால கண்டிப்பா விஜய் சேதுபதி இவங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே அனுப்பிடுவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க ஆடியன்ஸ். ஆனா இந்த வாரம் எதிர்பாராத விதமா ரம்யா ஜோவும் சாண்ட்ராவும் வெளியேற்றப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ பிக் பாஸ்ல கண்டிப்பா 2 எவிக்ஷன் இருக்கிறதா ஆடியன்ஸ் கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி ரொம்பவே சிறப்பா 70 நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்னும் சில நாட்கள்ல முடிவுக்கும் வர இருக்கு. 15 போட்டியாளர்களோட தொடங்கின இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தரா வெளியேற்றப்பட்டும் இருக்காங்க. இதுல டைட்டில் வின்னர் ஆகிற போட்டியாளர் யாருன்னு இதுவரை கணிக்க முடியல. ஓட்டிங் லிஸ்ட்ல கடைசியா இருக்கக்கூடிய ரம்யா ஜோ இந்த வாரம் வெளியேறுவாங்கன்னு இவங்க கடந்த வாரமே விஜய் சேதுபதி கிட்ட கோபிச்சுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லியிருந்தாங்க. 2 வாரங்களுக்கு முன்னாடியே இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனா ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்ததால அந்த வாரம் எவிக்ஷன் இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, தனக்குன்னு யாருமே இல்ல, குடும்பத்தை சம்பாதிக்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன்னு ரம்யா ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கான எந்த வேலையும் ரம்யா செய்யல. இவங்கள என்ன சொன்னாலும் எல்லாரும் என்னதான் விமர்சனம் பண்றாங்கன்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. டாஸ்க் கொடுத்தாலும் அதை சரியா செய்ய மாட்டாங்கிற குற்றச்சாட்டு இவங்க மேல வைக்கப்பட்டுச்சு. அதே போல சாண்ட்ராவும் எவிக்ஷன் ஆவாங்கன்னு தெரிய வருது. ஏன்னா இவரோட கணவரான பிரஜன் வெளியே போனப்போ தானும் போவேன்னு அடம்பிடிச்சு பிரஜனுக்கு முன்னாடியே பிக் பாஸ் கதவுக்கு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் பிரஜன் இவங்களை சமாதானம் செஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாரு. அப்போ இருந்து சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பழி வாங்குவேன்னு சபதம் எடுத்திருந்தாங்க. ஆனா இவங்களும் சேர்ந்து வெளியே போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஒண்ணுங்க, பிக் பாஸ்ல நாம ஒண்ணு நினைக்க அது வேற மாதிரி தான் நடக்குது. சோ என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.